அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, புனர்பூச நட்சத்திரத்தின் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரம் மற்றும் ஆயில்ய நட்சத்திரங்களை கொண்ட உங்களுடைய ராசிக்கு அதிபதியானவர் சந்திரன். சந்திரன் அவர் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் 2க்குரிய சூரியனுடன் சேர்ந்து இருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 6க்கும் 9க்கும் அதிபதியான குரு ராசியில் உட்கார்ந்து உச்சமாக இந்த ராசிக்கு நல்லதை செய்ய உட்கார்ந்திருக்கின்றார். கடகராசியிலேயே குரு அமர்வது சிறப்பா என்றால் கண்டிப்பாக சிறப்பான பலன்கள் தான். ராசியில் அமரும் பொழுது ராசி கட்டத்தில் பிறந்த ராசி அப்படி பார்க்கும் பொழுது தான் அதில் சில பிரச்சனைகள் எழலாம். ஆனால் கடகராசியில் குரு பகவான் உட்கார்ந்து பலன்களை தரும் பொழுது உங்களுடைய 5ஆம் இடம் என்ற பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தையும் 7ஆம் இடம் என்ற களத்திரஸ்தானத்தையும் 9ஆம் இடம் என்ற பாக்கியஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார். இதைவிட ஒரு சிறப்பான டைம் வேறு கிடையாது. 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். இந்த ஸ்தானத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து அதன் மூலம் சில நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். உங்கள் புத்திரர்களுக்கு ஒரு சிறப்பான காலம் இது. திருமணம் அல்லது வெளிநாடு போவது அல்லது சிறப்பான படிப்பு மேற்கொள்வது, இப்படி ஏதாவது ஒரு நல்ல பலன்கள் அவர்களுக்கு கிடைத்து அதன் மூலம் நீங்கள் மகிழ்ச்சி உறுவீர்கள். 7ஆம் இடம் என்ற களத்திரஸ்தானத்தை குரு பார்க்கும் காலம் குரு பலன் 100க்கு 100%. எனவே இதுவரை திருமணமாகாதவர்கள் கண்டிப்பாக நல்ல கணவரையோ மனைவியோ கைப்பிடிக்கக்கூடிய காலகட்டம் அமைந்து வருகிறது. அப்படி திருமணமாகி பலகாலமாகியும் குழந்தை பேர் இல்லாதவர்கள் இந்த குரு 5ஆம் இடம் என்ற பூர்வ புத்திரஸ்தானத்தை புத்திர காரகனான குரு பார்க்கும் காரணத்தினால் கண்டிப்பாக இப்பொழுது முதல் முறையாக கருவுறுவீர்கள் அல்லது 2 அல்லது 3வது முறையாக கருவாகக்கூடிய வாய்ப்புகளையும் பெறுவீர்கள். அதாவது குடும்ப விருத்தி இந்த 1 மாதம் அல்லது 2 மாதத்திலேயே நல்ல ரிசல்ட்டு உங்களுக்கு தெரியும். மிக சந்தோஷமான காலகட்டம் இந்த பயிற்சி, குரு பயிற்சி உங்களுக்கு தரக்கூடியதாகும். 9ஆம் இடம் என்ற பாக்கியஸ்தானத்தை பார்க்குவதால் அங்கே இருக்கின்ற சனி பகவானையும் பார்க்கின்ற காரணத்தினால் பித்ரார்ஜித சொத்துக்கள் அல்லது தாய் தந்தை பாட்டன் பாட்டிகளுக்கான சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரும். அவர்களுடைய நலன்கள் நன்றாக இருக்கும். குறிப்பாக உங்கள் தந்தையாருடைய உடல் கண்டிப்பாக அபிவிருத்தி அடையும். ஏற்கனவே பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். 9ஆம் இடம் என்ற ஸ்தானத்திற்கு சனி பகவான் இருந்தாலும் கூட உங்கள் பார்வை அங்கே பட்டதன் காரணமாக உங்கள் தாய் தந்தையினுடைய உடலில் அவர்களுடைய சுகாதாரம் மேம்படும். அவர்கள் கண்டிப்பாக ஆஸ்பத்திரியில் இருந்தால் திரும்ப நல்லபடிக்கு திரும்பி வந்துடுவாங்க. குழந்தைகளுக்கு மிகச்சிறந்த மாதம் இது. ஏனென்றால் 5ஆம் பார்வையை குரு பார்க்கிறார். கன்னி பெண்களுக்கு அல்லது திருமண வயது அடைந்தவர்களுக்கு மிகச்சிறப்பான காரணம், சிறப்பான பலன்களை குரு தருவார். 7ஆம் இடம் என்ற களத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். ஸோ இதன் காரணமாக கடகராசி நேயர்களுக்கு திருமண பொருத்தம் அல்லது திருமணம் கண்டிப்பாக நடைபெறும். படிப்பு முடித்துவிட்டு வெளிநாடு செல்ல காத்திருப்பவர்களுக்கு நல்ல மாதம். அரசியல்வாதிகளுக்கு ஒரு சிறப்பான மாதம், அதுவும் அக்டோபர் வரை. பின்னர் குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல போகிறது, அதுவும் நல்லது. இதை விட அது பெட்டர். ஏனென்றால் அவர் குருவானவர் அதிசாரமாக உங்கள் ராசியிலிருந்து 2வது ராசிக்கு செல்லும் பொழுது அரசாங்கத்திலிருந்து உங்களுக்கு பதவிகள் காத்திருக்கின்றன. 2ஆம் இடத்துக்கு செல்லக்கூடியது நல்ல பலன்களை தரும். தனம் அபிவிருத்தி கிடைக்கும். வியாபாரிகளுக்கு ஒரு சிறந்த மாதம் இது. சுக்கிரன் நன்றாக உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்திருக்கின்றார். எனவே பெண்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் அதிகமாக இருக்கும். வீட்டில் நிறைய நல்லது நடக்கும். சுப முகூர்த்தங்கள் ஏற்படும். அதன் காரணமாக மகிழ்ச்சி பொங்கும். எல்லா விதமான உறவினர்களும் உங்கள் வீட்டில் இருந்து சந்தோஷமான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருப்பீர்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் 8ஆம் இடம் 8ஆம் இடத்தில் ராகு இருக்கின்றார், 2ஆம் இடத்தில் கேத்து இருக்கின்றார். இதை பற்றி பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இதன் காரணமாக உங்களுக்கு எதுவும் நெகட்டிவாக ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. அவர்கள் இருக்கக்கூடிய ராசி நன்றாக இருக்கின்றது. மேலும் உங்கள் ராசியை செவ்வாய் பார்க்கிறார். செவ்வாயானவர் உங்கள் ராசிக்கு முழுமையான யோகாதிபதி.
அவர் எங்கே இருக்கார்? 10ஆம் இடத்துல இருக்கார். இதன் காரணமாக புதிதாக தொழில் தொடங்குபவர்கள் அல்லது உத்தியோகத்திற்கு செல்பவர்களுக்கு மிகச்சிறப்பான மாதமாக இது திகழ்கின்றது. கொஞ்சம் ட்ரை விவசாயிகளுக்கு அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து ஜோசியர்களை அணுகி அவர்கள் விவசாய விஷயங்களை ஆரம்பிக்கலாம். அதற்கேற்றார் போல் நீங்கள் உங்களுடைய எந்த விதமான விவசாயம் என்பதை பொறுத்து ஜோதிடர்களை கன்சல்ட் செய்து ஆரம்பித்தால் அதுக்கு நல்ல பலன்களை அளிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக இம்மாதம் மழைக்கு வாய்ப்புகள் சிறிது அளவே இருக்கின்ற காரணத்தினால் கொஞ்சம் யோசனை செய்து எதிலும் ஈடுபடவும். வெளிநாடு செல்ல உள்ளவர்களுக்கு நல்ல மாதம் இது. தொழில் தொடங்குபவர்கள் கொஞ்சம் யோசனை செய்து செய்யவும். ஸ்டாக் மார்க்கெட்டில் இருப்பவர்களுக்கோ, தங்கம் அல்லது வெள்ளி வியாபாரம் செய்பவர்களுக்கோ, ஆபரணத்தில் தொழிலில் இருப்பவர்களுக்கோ இது மிகச்சிறந்த மாதமாக இருக்கின்றது. எனவே கடகராசி நேயர்களே, உங்களுக்கு எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் மிகச்சிறப்பான பலன்களை தர நீங்கள் கற்கடேஸ்வரர் கோயிலுக்கு சென்று வாருங்கள். எல்லா விதமான நன்மைகளும் நீங்கள் பெற நானும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.